ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொத்தமல்லி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ரைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதிலேருந்து நான் சாதத்துக்கு தேவையான அளவு மட்டும் தான் எடுக்க போகிறேன். இந்த கொத்தமல்லியில் எவ்வளவு நீங்கள் ரைஸ்க்கு சேர்க்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொத்தமல்லி ரைஸ் ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் நான் இப்போது. அது கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு, சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக புளிப்பு தன்மை வேணுன்றதுக்காண்டி கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை, அந்த கொத்தமல்லியில் இருக்கிற தண்ணியே போதுமானது நமக்கு. இப்போது இங்கே கொத்தமல்லி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். எப்போவுமே இது ஒரு டிப்ஸ் என்னென்னா, எந்த ஒரு டிஷ் நீங்கள் செஞ்சாலும் சரி, வெரைட்டி ரைஸ் இல்லைன்னா சாம்பார், புலாவ் ஐட்டம் எது நீங்கள் பண்ணாலும் சரி, டிஃபன் ஐட்டம் எது பண்ணாலும் கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஐட்டம் சேருங்க. இப்போது ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி பேஸ்ட், அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் லைட்டாக கழுவி கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனம் எல்லாமே நல்லா போகி எண்ணெய் நமக்கு கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு பச்சை வாசனம் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு சாதத்தை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேக வச்சு அதை நல்லா கொஞ்சம் ஆறவும் வச்சுடுங்க. ரொம்ப சூடாக சேர்த்திங்கன்னா அரிசி உடஞ்சிரும், குழஞ்சும் போயிடும். ஸோ ஓரளவுக்கு ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமும் உதிரியாக இருக்கும் அரிசி. அப்போ இதை அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் காரம் இதில் சேர்த்திங்கன்னா ஒட்டாது. அதனால முதல்ல காரம் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டான சூப்பரான ஈஸியான நம்மளோட கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் பண்ணி செய்யணுன்ற அவசியம் இல்லை. முந்தின நாள் வச்ச சாதம் மீதி ஆகிடுச்சு, லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு கூட நீங்கள் அந்த கொத்தமல்லி ரைஸ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ஒரு ஆப்டான ரெசிபியாக இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிறிஷ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பை.